والصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين يا رحمة للعالمين يا دستكير يا خير خلق الله صلى الله عليه وسلم. إنك قد عديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين يا رحمة للعالمين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة دائمة مقبولة تؤدي بها عنا حقه العظيم. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. قال رسول الله صلى الله عليه وسلم: أفضل نساء أهل الجنة خديجة بنت خويلد وفاطمة بنت محمد صلى الله عليه وسلم ومريم ابنة عمران وآسيا بنت مزاجم امرأة فرعون أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். நமது ஸலாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூர் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், குத்துபுமார்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், உலக முஸ்லிம்கள், முன்னே சென்ற பின்னால் வரக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்கள், நம்முடைய குறிப்பாக நம்முடைய இந்த வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அவர்களுடைய சந்ததிகள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக. நம்முடைய உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூர் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும் பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. வாழ்நாள் முழுவதும் உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து அவனுக்கு பொருத்தமான கண்ணியமான உயர்வான செழிப்பான ஒரு அன்பு கலந்த ஒரு வாழ்க்கையை அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகும் அந்த நிலையிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுக்கும் அந்த நிலையிலிருந்தும், கடன் வாங்கும் அந்த சூழ்நிலைகளிலிருந்தும், பாவமான காரியங்களை செய்யும் அந்த நிலைகளிலிருந்தும்
ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய தீமைகள், அதனுடைய செலவீனங்கள், அதனுடைய முசீபத்தில் இருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்தால் புரிவானாக. உயர்தரமான அந்த சொருக்கத்தை இலகுவாக அடையக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தவர் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையால 5வது நாள், நோன்புடைய 5வது நாள் நாம் அமர்ந்திருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இது. ஏன்னா நோன்பு மாதிரி ஒரு சிறப்பான ஒரு காலம் வாழ்க்கையில எப்பவுமே வரப்போறது இல்லை. ஏன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் தெரியும். என்னடா இது, இந்த பகல்ல நம்மளை பயானுக்கு கூப்பிடுறாங்களே அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் சைத்தான் அல்லது நம்முடைய நஃப்ஸ் இருக்குத பலவிதமான சிந்தனைகளை ஊட்டம். அப்படியே அது கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போகலாமே, அசதியா இருக்குது, அப்படியாக்கும் இப்படியாக்கும் சொல்லிட்டு நிறைய மாற்றங்களை அந்த நஃப்ஸ் என்ன செய்யும், உண்டாக்கும். ஆனால் அதையெல்லாம் அந்த நஃப்ஸ் சொல்லக்கூடிய அந்த சிந்தனைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நற்காரியங்களை நாம் முன்னோக்கி வருவது இருக்கிறத, இதுதாங்க இந்த நோன்புடைய நோக்கமே. நோன்பு நமக்கு தரக்கூடிய அந்த நோக்கமே அதுதான். இப்ப தெரியாது, இந்த நோன்பு காலம் முடிந்த பிறகு நம்ம அதெல்லாம் யோசிச்சு பார்ப்போம். இப்படியெல்லாம் நம்ம செய்தோமே, அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியங்களை தந்தான் என்று அப்பொழுது நம்ம யோசிச்சு பார்ப்போம். இப்ப நம்மளுக்கு அது தெரியாது. இருந்தாலும் ஹதீஸ்கள்ல வரக்கூடிய அந்த வார்த்தைகளை வைத்து பார்க்கும்போது நோன்புக்கு அவ்வளவு பெரிய சிறப்புகளையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான், அந்தஸ்துகளையும் வைத்திருக்கிறான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எந்த அளவுக்கு நோன்புக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பை வைத்திருக்கிறான் என்று இதை விட ஒரு பெரிய வார்த்தை ஒன்று இல்லை. சொர்க்கத்துல நோம்பாளிகள் மட்டும் நுழையக்கூடிய ஒரு வாசல் இருக்கு. அதுக்கு பேர் ரையான் என்று சொல்லக்கூடிய ஒரு வாசல். இந்த வாசல் வழியாக வேற யாரும் நுழைய மாட்டாங்க, நோம்பாளிகள் மட்டும் தான் நுழைவாங்க. அப்புறம் அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு தரணும். இன்ஷா அல்லாஹ் தருவான், நம்பிக்கை வைப்போமே. ஏன்னா அவனுக்காக வேண்டிதான் நம்ம கூடுறோம். அவனுடைய பேச்சை பேசுவதற்கும் அவனுடைய பேச்சை கேட்பதற்கும் தானே நம்ம கூடுறோம். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அந்த ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்க வாசலின் வழியாக நுழையக்கூடிய இந்த பாக்கியத்தை நமக்கெல்லாம் தருவானாக. தாய்மார்களே, சொர்க்கம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. சொர்க்கத்தை அடைஞ்சுக்கிறது ஒரு சாதாரணமா நம்ம போய் அடைஞ்சிட முடியாது. அதற்கென்று நிறைய தியாகங்கள் செய்யணும். சாதாரணமா ஒண்ணு கிடைச்சிடாது. இந்த வீடு இருக்குது, சாதாரணமா நினைச்சா கட்டிட முடியுமா? இதுக்காக வேண்டி எவ்வளவு உழைப்பு செய்திருப்பார்கள், எவ்வளவு காலம் சம்பாதிச்சிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு சிரமத்தை அவங்க மேற்கொண்டிருப்பாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விஷயத்தை உருவாக்குவது என்பது ரொம்ப கடினமானது. அது இல்லாமல் ஆக்குவது வேண்டுமானால் லேசாக போகலாம். அது ஒண்ணு உருவாக்குறது என்பது அது ரொம்ப கடினமானது. அது அதைத்தான் அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல சொல்றான், அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னத, நீங்க எல்லாம் லேசா சொர்க்கத்துக்குள்ள போயிடலான்னு எண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களான்னு கேட்கிறான்ல. நீங்க மமதையில இருக்கிறீங்களா? சரி, நம்மளுக்கு நோன்பு வச்சுட்டா சொர்க்கம் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு அந்த தாட்டோட இருக்கிறீங்களா? சின்ன சின்ன அமல்களை செய்து விட்டால் சொர்க்கத்துக்கு போயிடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறீங்களா? அதுவல்ல. வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிகும், உங்களுக்கு முன்னால் வந்த எத்தனையோ சமுதாயத்தை நாம் சோதித்தோம். எத்தனையோ சமுதாயங்கள் வந்தாங்க. மஸ்ஸத்துஹுல் பஅஸா வத்தர்ரா, அவர்களை கடுமையான நோய்கள் பிடித்தது, கடுமையான சோதனைகள் பிடித்தது. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, வஸுல்ஸுலு ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு, அது மட்டுமல்ல, அவர்களுக்காக அந்த தூதுவர்களையும் அந்த சோதனைகள் ஒரு ஆட்டியதுங்கிறான்ல, ஒரு கடினமான உழுக்கு ஒன்று உழுக்கியது. அந்த தூதர்களை மட்டுமல்ல, அவர்களோடு சேர்ந்து இருந்த அந்த ஈமான் கொண்டவர்களையும் ஒரு உழுக்கு உழுக்கியது. அப்போது அந்த மக்கள் கேட்பாங்களாம், மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹுடைய உதவி எப்பப்பா வரும்னு கேட்பாங்களாம்.
அப்போ அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப். அப்ப அந்த அல்லாஹ் சொல்லுவானா, அல்லாஹுடைய உதவி மிக நெருக்கத்தில் இருக்கிறது என்று சொல்லுவாங்க. அப்ப நெருக்கத்தில் இருக்கிறதுனா என்ன? அது அல்லாஹுடைய உதவினா என்னங்க? சொர்க்கம் போறது தாங்க. உலகத்துல பிரச்சனை இல்லாத ஒரு இடம்னா சொர்க்கம் தானே. அங்க போறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு சிரமங்கள், இவ்வளவு நோய்கள் வருவதும் அல்லது சோதனைகள் வருவதும் அல்லது துன்பங்கள் வருவதும் எல்லாம் எதற்கு? எல்லாத்தையும் சகித்து கொண்டு அதில் எல்லாத்திலையும் பொறுமையாக இருந்து நோன்பு பிடிக்கிறோமே, அந்த நோன்புல நம்ம போகணுமா வரணுமா என்ற எல்லா சிந்தனைகளும் வரும். எல்லாத்தையும் தாண்டி அந்த கஷ்டத்தை தாண்டி நம்ம வர்ணம் பார்த்தீங்களா, இதற்குத்தான் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தருகிறார். இந்த உலகத்தை பொறுத்தவரை சொர்க்கத்தை அடைவதற்கு முன்னால் எல்லா சிரமத்தையும் நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும். சொர்க்கத்துல போயிட்டா எந்த கஷ்டமும் இருக்காது. கஷ்டம் இல்லாத இடம் சொன்னா அது சொர்க்கம் தான். கபூர்ல போனாலும் கஷ்டம்தான், இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் கஷ்டம்தான், கபூர்ல போனாலும் கஷ்டம்தான், மஹ்ஷருக்கு போனாலும் அது அதை விட என்ன நிலைமைன்னு நமக்கு தெரியாது, என்ன நடக்கும்னே தெரியாது. அப்ப எங்கதான் நிம்மதி, அல்லாஹ்வுடைய உதவி எங்கதான் இருக்கிறது? மத்தா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப்னா என்ன அர்த்தம்? முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள், சொர்க்கத்தில் நுழைவதுதான் அல்லாஹ்வுடைய உதவி. அதுதான் நம்முடைய நோக்கம். நம்முடைய நோன்புடைய நோக்கம் என்ன? சொர்க்கத்தை போய் அடைவது. ரையான் என்ற அந்த வாசல் வழியாக நம்ம சொர்க்கத்துக்குள்ள போறது. இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். நம்முடைய சிந்தனை அங்கதான் இருக்கணும். அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல சொல்லுவான், كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா தாய்மார்களே. அல்லாஹ் சொல்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். எல்லா மனிதர்கள், எல்லா உயிரினமும் உலகத்தில் படைக்கப்பட்ட, அது மனிதனா இருக்கட்டும், மிருகங்களா இருக்கட்டும், ஆடு மாடுகளா இருக்கட்டும், வானம் பூமியா இருக்கட்டும், என்ன அல்லாஹுவால் உயிரோடு படைக்கப்பட்ட அனைத்து வஸ்துக்களும் ஒரு நாள் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். மலக்கல் மௌத்தை நேரா சந்திக்கக்கூடிய நாள் அது. நேருக்கு நேரா சந்திக்கக்கூடிய ஒரு நாள் அது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒருத்தர் கேட்டாரு, ஏன் திடீர்னு இந்த ஆக்சிடென்ட்ல மௌத்தா போறாங்க, அவங்களுக்கு எல்லாம் எப்படி மலக்கல் மௌத்து வந்து கண்ணுக்கு தெரிவாங்க. அந்த செகண்ட்ல அவர் உணர்வார். மலக்கல் மௌத்தை காணாமல் யாரும் மௌத்தா போக மாட்டாங்க. எல்லாரும் மலக்கல் மௌத்தை பார்த்து தான் சொல்லுவாங்க. ஆனா சொல்லதான் முடியாது, வாய் விட்டு சொல்லதான் முடியாது. பிற மக்களுக்கு, நம்முடைய மனைவிக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ, அம்மாவுக்கோ வாப்பாவுக்கோ சொந்த பந்தங்களுக்கோ சொல்லதான் முடியாது. அவர்கள் யார், அவர் எப்படி இருப்பார்கள், எந்த ரூபத்தில் இருப்பார்கள், எப்படி உயிரை எடுக்கிறாங்க, லேசா எடுக்கிறாங்களா, கடினமா எடுக்கிறாங்களா, அதை சொல்லதான் நம்மளால முடியாத ஒளி. ஆனால் நம்மளால் பார்க்க முடியும், நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய அந்த நாள் அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு சொல்றான், இன்னமா துவஃபூன உஜூரக்கும் யௌமல் கியாமா. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா நம்ம இந்த உலகத்துல செய்யக்கூடிய அமலுக்கு இங்கேயே கூலி தந்துருண்டு? இல்ல, நீங்க செய்யக்கூடிய அமலுக்கு மறுமையில தான் கூலி கிடைக்கும். இங்க இந்த உலகம் நீங்க எக்ஸாம் ஹாலு தான், எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு தூங்குற வரையும் நம்ம எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எழுதி ஒவ்வொரு நாளும் பேப்பரை கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மலக்குகள் என்ன செய்வாங்க, பேப்பரை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பகலுக்கென்று ஒரு மலக்கு இருக்கிறாங்க, இரவுக்கென்று மலக்கு இருக்கிறாங்க. நம்ம செய்யறத எல்லா காரியத்தையும், நல்ல காரியத்தையும் தீமையான காரியத்தையும் என்ன செய்வாங்க, எழுதி அல்லாட்ட பேப்பரை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பாட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான், எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவங்க பேப்பரை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதற்கு உண்டான ரிசல்ட் எப்படின்னா, அல்லாஹ் சொல்றான், இன்னமா துவஃபூன உஜூரக்கும் யௌமல் கியாமா. நாளை மறுமையினால தான் உனக்கு அதுக்கு உண்டான ரிசல்ட் தெரியுமாப்பா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்க எழுதுற ஆன்சர் இருக்குல்ல, அது ரைட்டா இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா, ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார். யாரு எழுதக்கூடிய ஆன்சர்
கரெக்டா இருக்கணும். எப்படி தெரியுமா? எந்த ஆன்சர் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெறுகிறதோ, யாரு சொர்க்கத்துக்குள்ள நுழைவார்களோ அந்த ஆன்சர் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதனால நீங்க ஆன்சர் எழுதும் போது கரெக்டா எழுதுங்க. நம்ம எழுதும் போது என்ன, எப்படிப்பட்ட எண்ணத்தில் எழுதுகிறோம்? தராவிக தொழுகிறோமே, எந்த எண்ணத்தில் நாம் தொழுகிறோம்? எப்படிப்பட்ட சிந்தனையில் நாம் தொழுகிறோம்? ஏன்னா 8 ரக்காத்து முடிச்சு விட்டு வட்ட சபை மாநாடு உட்கார்ந்து பேசுறோமே, நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியது தானே, நினைச்சு பார்க்கல தானே நம்ம ஆன்சர் இது சரிதானா, இது சொர்க்கத்துக்கு நுழையிற ஆன்சர் தானா, அல்லது நரகத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆன்சர் தானான்னு யாருமே யோசிக்கிறது தானே தாய்மார்களே. சொல்றேன், சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். என்ன, இங்கிட்டு ஒரு கூட்டம் தொழுது கொண்டு இருக்கிறது, இங்கிட்டு ஒரு கூட்டம் வட்ட சபை மாநாடு போட்டு பேசி கொண்டு இருக்கிறார்கள். என்ன ஒரு மரியாதை! அல்லாஹுவை தியானிக்கக்கூடிய அந்த இடத்தில், அல்லாஹுவை சிந்திக்கக்கூடிய ஒரு இடத்தில், அல்லாஹுவை தொழக்கூடிய இடத்தில் நாம் ஒரு கூட்டம் பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் இருப்பது எந்த விதத்தில் நியாயம்? எப்படி உங்களுடைய ஆன்சர் அது சரியாக இருக்கும் தாய்மார்களே? அங்க உட்கார்ந்துதான் நம்மளுடைய ஊரு பேச்சும் உலகத்து பேச்சும் வீட்டு பேச்சும் பேசுவதற்கு உண்டான இடமா அது? அல்லாஹுவை சிந்திப்பதற்கு தானே இவ்வளவு பெரிய கட்டடத்தை நம்முடைய நிர்வாகிகள் கட்டி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹுவை சிந்திக்க வேண்டும், அல்லாஹுவை தியானிக்க வேண்டும், நன்மைகள் செய்ய வேண்டும். ரமலானுடைய காலத்திலாவது உட்கார்ந்து உங்களால தொழுக முடியவில்லையா, ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லலாமே, ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லலாமே, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாமே, அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலாமே. அதையெல்லாம் விட்டு விட்டு வட்ட சபை மாநாடு மாதிரி உட்கார்ந்துகிட்டு பேசிக்கொண்டு தொழுகிறவர்களுக்கு நாம் டிஸ்டர்ப் செய்து கொண்டு இருக்கிறோமே. நாம் எழுதக்கூடிய ஆன்சர் எப்படிப்பட்ட ஆன்சர்? ஒவ்வொருவர்களும் மனசுல ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளணும் தாய்மார்களே. அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். நீ எழுதக்கூடிய ஆன்சர் கரெக்டா இருக்கணும். நரகத்தை விட்டு விடுதலை செய்ய, நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஆன்சரா இருக்கணும். அல்லது ரெண்டாவது ரெண்டு ஆப்ஷன் தான் எல்லாம் சொல்றான். நரகத்தை விட்டு பாதுகாப்பா இருக்கணும், சொர்க்கத்துக்குள்ள நுழையணும். இந்த ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் நீங்க எழுதக்கூடிய பரீட்சை வெற்றி. அப்படி இல்லைன்னா அல்லாஹ் சொல்றான் என்ன தெரியுமா? ஒமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். அடே அப்பா, இந்த உலகம் உன்னை ஏமாற்றி பாதாளத்தில் தள்ளக்கூடிய ஒரு நிலை என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அதனால தான் இந்த உலகத்துல நான் கூலியை தரமாட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த உலகம் எப்படிங்க நம்மளை ஏமாத்தி கொண்டு போய் என்ன செஞ்சிடும்? பாதாளத்துல கொண்டு போய் சேர்த்துரும். அதனால இந்த உலகத்துல நான் கூலியை தரமாட்டேன். இந்த உலகத்தை நீ பார்த்து ஆசைப்பட்டு விடாதே, உலகத்தை பார்த்து நீ ஏமாந்து போகிறாதே. இது ஏமாற்று உலகம். அது திடீரென்று அது மாற்றத்தை உண்டாக்கிடும். ஆசையாத்தான் இருக்கும். நம்ம மாமா மக மச்சி தானே, நம்ம சரி சின்னம்மா தானே, பெரியம்மா தானே, ரொம்ப நாளாச்சியை பார்த்து பேசுறான்னு தான் இருந்து வீட்டுக்குள்ள போகணும், அவ வீட்டுக்குள்ள போகணும், யாரும் நம்மளை விட மாட்டாங்களே, அதனால கெட்டச்சதான வாய்ப்பை விட்டுறலாமா அப்படின்னு மனசு தோணத்தான் செய்யும். இதுதான் உலகத்துடைய ஆசை. இதான் உமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர்ங்கிறது. அது ஆசையாத்தான் இருக்கும். ஆனால் அந்த ஆசையை கட்டுப்படுத்தி அல்லாஹ் நம்முடைய சிந்தனையை அல்லாஹ்வோடு சேர்க்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வெற்றி, அதுதான் சிந்தனை. சொர்க்கத்திற்கு நம்ம அழைத்து போகக்கூடிய அந்த வெற்றி அதுதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறார். அருமையான தாய்மார்களே, நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும் தெரியுமா? சொர்க்கத்துக்குள்ள போகக்கூடியவர்களாக இருக்கணும். நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்தவர்களை பற்றி பேசுவது, அடுத்தவர்களை பற்றி நம்ம சிந்திப்பது, அடுத்தவருடைய வளர்ச்சியை பற்றி பேசுவது, இதெல்லாம் நரகத்திற்கு நம்மளை தள்ளிவிடக்கூடிய ஒரு செயல் அல்லவா? அல்லாஹ் தஆலா சொல்ற வாசகம் அதுதானே. முதல்ல நரகத்தை விட்டு பாதுகாப்பு தான் பெற சொல்றான். சொர்க்கத்துக்கு போறது அது அப்பாற்பட்ட விஷயம். அது இரண்டாவது கட்டம். முதல் கட்டம் என்ன? நரகத்திற்குடைய செயலை நீங்க செய்யாதீங்கிறான். அங்க போய் உட்கார்ந்துகிட்டு முக்கியமான இடங்கள்ல போய் நம்ம வேற பேச்சுக்களை பேசி கொண்டு இருந்தால் அது எவ்வளவு பெரிய அடுத்தவர்கள் அமல் செய்வதற்கு எவ்வளவு பெரிய டிஸ்டர்பா இருக்காங்க. அந்த மாதிரியான தவறுகளை நாம் செய்யாமல் இருப்பதுதான் நரகத்தை விட்டு நம்மளை பாதுகாக்கக்கூடியது என்று அல்லாஹ் தஆலா நம்மளை சொல்லித் தருகிறார் என்றால் எவ்வளவு பெரிய அதுல கவனம் செலுத்த வேண்டும் என்பதை யோசிக்கணும் தாய்மார்களே. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல
ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், 2 பெண்களை சொர்க்கவாசிகளுக்கு உதாரணமாக 2 பெண்களை அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி நரகவாசிகளுக்கு உதாரணமாக 2 பெண்களை சொல்றான். இந்த வாசகத்தை சொல்ல போகும்போது கூட எப்படி அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் என்ற அந்த வார்த்தைக்கு தோதுவாகவே அல்லாஹ் எந்த இடத்துலயுமே ஃபர்ஸ்ட் நரகத்தை விட்டு அந்த நரகத்தை பத்தி தான் யோசிக்க சொல்லுவான். முதல்ல நரகத்தை விட்டு நீ பாதுகாப்பு பெற்றிருக்கப்பா அப்படின்னு தான் முதல்ல அல்லாஹ் சொல்லுவான். இந்த உதாரணங்களை சொல்லும் போது அந்த நரகவாசிகள் எந்த பெண்கள் மாதிரி இருக்க கூடாதோ, நரகத்திற்கு செல்லக்கூடிய அந்த பெண்கள் எப்படி இருந்தார்களோ அது மாதிரி இருக்காது முதல்ல அந்த உதாரணத்தை தான் அல்லாஹ் சொல்லுவான். 2 பெண்கள் நரகத்திற்கு தகுதியானவர்கள் 2 பெண்கள், அதுக்கு அப்புறம் தான் சொர்க்கத்துக்கு தகுதியானவர்கள் 2 பெண்கள் அல்லாஹ் சொல்லுவான். ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் நரகத்திற்கு உதாரணமாக 2 பெண்களை தான் சொல்லுகிறான். சொர்க்கத்திற்கு உதாரணமாகவும் 2 பெண்களை தான் சொல்றான். ஆம்பளைங்களை சொல்லவே இல்லை. பெண்களே, நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான சிந்தனை உண்டாக்குகிறது. ஒரு பெண் நினைத்தால் ஒரு குடும்பத்தை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்திடலாம். ஒரு பெண் நினைத்தால் ஒரு குடும்பத்தை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்திடலாம். இதுதான் அங்க அடிப்படையான விஷயம். அது ஆண்னால ஆண் அது தனி. அது ஒரு பெண் நினைத்தால் அந்த குடும்பத்தையோ அந்த ஆணையோ அந்த குடும்பத்தையோ நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்திடலாம். ஒரு பெண் நினைத்தால் அந்த குடும்பத்தை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்திடலாம். இதுதான் அங்க அடிப்படையான விஷயம். சாரம்சம் சொல்லுவாங்கல்ல, சுருக்கமா சொல்ல போனா இதுதான். 2 பேர், இந்த 4 பேர்லயே அந்த நரகத்துக்கு 2 பேர் உதாரணம், சொர்க்கத்துக்கு 2 பேர் உதாரணம். இந்த 4 பேர்லயே அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் அல்லாஹு தஆலா உதாரணமாக சொல்கிறான் என்றால், அருமையான தாய்மார்களே, நம்ம எந்த அளவுக்கு நீங்கள் இதுல கவனம் செலுத்த வேண்டும், நீங்கள் எவ்வளவு பக்குவமாக இருக்க வேண்டும், உங்களுடைய தாட்டு அத்தனையும், உங்களுடைய சிந்தனைகள் அத்தனையும் அது சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாகவே இருக்கணும். நரகத்தை விட்டும் முதல்ல நரகத்தை விட்டும் பாதுகாக்கும் சிந்தனையாகவே இருக்கணும். நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோமே, இது நரகத்திற்கு போகுமா அல்லது சொர்க்கத்திற்கு இழுத்து போகுமா என்ற சிந்தனைத்தான் ஃபர்ஸ்ட் வரணும். இது நரகத்தை விட்டு நம்மளை பாதுகாக்குமா அப்படிங்கிற அந்த சிந்தனையை முதலில் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் நரகத்திற்கு சொந்தமான 2 பெண்களை அல்லாஹ் உதாரணமாக சொல்லி தருகிறார். அதுக்கப்புறம் தான் சொர்க்கத்துக்கு அல்லாஹ் கொண்டு வர்றான். அப்போ இப்போ புரியுதா உங்களுக்கு? சொர்க்கத்தை அடைவது லேசான காரியமா? அது எவ்வளவு பெரிய சிரமத்தை ஏற்றிருப்போம் வாழ்க்கையில. அல்லாஹ் தஆலா அதைத்தான் சொல்றேன் இந்த ஆயத்துல, வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிகும் மஸ்ஸத்துஹுமுல் பஸாஉ வத்தர்ராஉ. எல்லா சோதனைகளும் வரும். யாரை கொண்டு நம்மளுக்கு சோதனைகள் வரும், யாரை கொண்டு நமக்கு தீமைகள் வரும். மாமியாவை கொண்டு மருமகளுக்கு வரும், மருமகளை கொண்டு மாமியாவுக்கு வரும், அல்லது அக்கா தங்கச்சிகளை கொண்டு வரும், அண்ணன் தம்பிகளை கொண்டு வரும், அம்மா அப்பாவை கொண்டு வரும், புருஷனை கொண்டு வரும், மனைவியை கொண்டு வரும். எப்படி வேண்டுமானாலும் சோதனைகள் வரத்தான் செய்யும். அது எல்லா இடத்திலேயும் நாம் கவனம் செலுத்துவது எது தெரியுமா? நரகத்தை விட்டு முதலிலே பாதுகாப்பதற்கு என்ன வழி என்பதைத்தான் பார்க்க வேண்டும். இந்த சிந்தனையில் ஒவ்வொரு பெண்களும் வந்து விட்டாலே அந்த குடும்பம் சொர்க்கத்துக்கு போயிடும். இதுதாங்க மெயினா சாராம்சம். இன்னைக்குள்ள சாராம்சமே இதுதான், சுருக்கமே இதுதான். ஒவ்வொரு பெண்களும் யோசிக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாக்கணும் என்ற ஒரு சிந்தனையில ஒவ்வொரு பெண்களும் இருப்பார்களே, ஆனால் அந்த குடும்பம் அது சொர்க்கவாசியாக மாறும், நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறும் என்பதுதான். அதனால அதிகமா துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தாய்மார்கள், விட்டுறக்கூடாது. நம்ம துவாவை மட்டும் என்ன செய்யக்கூடாதுங்க, ஒரு பெண் கையேந்தினால் அல்லாஹு தஆலா கொடுக்காமல் இருந்ததில்லை என்பதைத்தான் இந்த சொர்க்கவாசிகளுக்கு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு பெண் கையேந்தினால், அதாவது அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகளுக்கு உதாரணமா 2 பெண்களை சொல்றான். அதுல ஒண்ணு ضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون. ஃபிரௌனுடைய மனைவி,
அதாவது மூமின்களுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு நல்லா சொல்றான். மூமினான அடியார்கள், மூமினான ஆண் பெண் அத்தனை பேர்களுக்கும் ஒரு ஃபிரௌனுடைய மனைவியுடைய உதாரணத்தை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். சொல்லிட்டு சொல்றாங்க, இத காலத், அந்த அம்மா சொன்னிச்சு, ரப்பி பினி லீ இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னதி, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்துல ஒரு வீட்டை கட்டு என்று சொன்னது. சொல்லிட்டு அடுத்த வார்த்தையும் சொன்னது, வநஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வஅமலிஹி, இந்த ஃபிரௌனிடத்திலிருந்தும் அவனுடைய தீமையான செயல்களிலிருந்தும் என்னை நீ பாதுகாத்துக்கொள். வநஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், இன்னும் இந்த அநியாயக்காரர்களுடைய தீமையிலிருந்தும் என்னை நீ பாதுகாத்துக்கோ என்று அந்த அம்மா 3 விதமான துஆக்கள் செய்ததை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிவு செய்யறான். இந்த துஆ, இந்த உதாரணம் இந்த அம்மா சொன்னது ஆசியா அம்மையார், ஆசியா பின்த் முஜாஜிம். இந்த அம்மாவுடைய ஆசியா அம்மையார் இவங்க செய்த 3 துஆவை ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து கியாமத் நாள் வரைக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களுக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உதாரணமாக இந்த அம்மாவுடைய வார்த்தையை 3 வார்த்தையை எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. யாருக்கு இந்த அம்மா? ஆசியா அம்மையார் யாரு? ஃபிரௌனுடைய மனைவி. யார் இந்த ஃபிரௌனு? குர்ஆன்ல நெடுவங்கிலும் பேசப்படக்கூடிய ஒருவன். இவன மாதிரியான ஒரு இஸ்லாத்திற்கு எதிரி, உலகத்திலேயே மிகப்பெரிய அக்கிரமக்காரன், உலகத்திலே மிகப்பெரிய தீமையை செய்தவன் வேற யாரும் இருக்க முடியாது, வேற யாரும் இருக்க முடியாது. அவ்வளவு பெரிய கொடுங்கோலர். கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்தவன் இவன். 500 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்தவன் ஃபிரௌன். வாழ்க்கையில ஒரு நாள் கூட அவனுக்கு ஒரு தலைவலி கூட வந்தது கிடையாது, நோயே வந்தது கிடையாது. அதனாலதான் இவனுடைய அந்த செயல்பாடுகள், அவனுடைய ஆற்றல், அவனுடைய சக்தி, அவனுடைய உடல் வலிமை, அவனுடைய அதிகாரம் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், ஃபிரௌனுக்கு அப்படி அலங்கரித்து காட்டப்பட்டதுன்னு அல்லாஹ் சொல்றான். கடைசியில ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னாங்க பாருங்க, அல்லாஹ் தஆலா அதையும் குர்ஆன்ல பதிவு செய்றான், வ அன ரப்புகுமுல் அஅலா, நான் தான் கடவுள்களிலேயே மிகப்பெரிய கடவுள், உயர்ந்த கடவுள். அஅலான்னு சொன்னா உயர்ந்த கடவுள், என்னை விட உயர்ந்த கடவுள் யாரும் இல்லைன்ட்டாங்க. என்னை விட உயர்ந்த கடவுள் உலகத்துல யாரும் இருக்க முடியாது, நான் தான் மிகப்பெரிய கடவுள். எவ்வளவு பெரிய வார்த்தை அது! ஷைத்தான் கூட இந்த மாதிரிலாம் சொன்னது கிடையாதுங்க. சைத்தான் இந்த மாதிரிலாம் சொன்னதே கிடையாது. ஒரு நாள் இவன் குளிச்சுக்கிட்டு இருந்தானா, அந்த பாத்ரூம்ல உட்காந்து நினைச்சு நான் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஷைத்தான் போய் அந்த கதவை டாப்பா பண்ணித்தானே குளிப்பாங்க. அப்போ ஷைத்தான் போய் தட்டுனான். இவனுக்கு இவனுடைய சுய தேவைகள் செய்யும் போது யாராவது டிஸ்டர்ப் பண்ணா அவனுக்கு பிடிக்காது, கொன்றுவான். தூங்கும் போது யாரும் எழுப்பக்கூடாது, அவன் ஏதாவது ஒரு வேலை செய்துக்கிட்டு இருக்கும்போது யாரும் போய் என்ன செய்ய டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவன் அந்த அரசவைக்கு உட்கார போகும்போதுதான் நாட்டுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லணும். அவன் சுய தேவைகள் செய்ய போகும்போது யாரும் எந்த கஷ்டமும் கொடுத்துடக்கூடாது. அப்ப குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஷைத்தான் போய் தட்டினோடனே இவனுக்கு கோவம் வந்துருச்சு. யாரா அது, யார் அது தட்டுறது, எதுக்கு தேட்டு, ஏன்னா குளிச்சுக்கிட்டு இருக்க தெரியாதா அப்படின்னு அவனு கத்துனான். அப்ப ஷைத்தான் சிரிச்சான். சிரிச்ச உடனே, என்ன நீ தட்டிட்டு நீ சிரிக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபிரௌன் கேட்டிருக்கிறான். அப்ப ஷைத்தான் சொன்னானா, நான் யாரு தெரியுமா, நான் தான்டா ஷைத்தான் அப்படின்னா. நான் தான் ஷைத்தான். ஆனா உனக்கு எனக்கும் பெரிய எந்த விதமான டிஃபரெண்ட்டும் கிடையாது. நானும் வழி கிடக்கிறேன், நீனும் வழி கெடுத்துக்கிட்டு இருக்கிறா. ஆனா என்னையெல்லாம் மிஞ்சிட்டியப்பா நீ அப்படின்ட்டானா. எதுக்கு? நான் கூட சொல்லல இதுவரையும், நான் தான் கடவுள்னு நான் யார்ட்டையும் போய் சொன்னதில்லை, அல்லாதான் கடவுள்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா நீ அனரப்புக்குமுல் அலா, நான் தான் கடவுள்லயே மிக சிறந்த கடவுள், பெரிய கடவுள்னு சொல்லிட்டியப்பா. நான் எதிர்த்தாப்புல நிக்கிற என்னையே உனக்கு யாருன்னு தெரியல, நீ எப்படி கடவுள்னு சொல்லலாம் அப்படின்னு ஏளனமா பேசுறானா. இப்போ அவன் எப்படி வாழ்ந்திருப்பான். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இவனை மாதிரி இருக்க கூடாது என்று நெடுவங்கிலும் சொல்வான். அவனை சொல்லாத ஜுசுக்களே கிடையாது. 30 ஜுசுக்களிலேயும் அவனை பற்றி சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது.
30 ஜுசுக்கள்லையும் சொல்லப்படுது. எந்த ஜுசிலையும் இவனை பற்றி சொல்லாமல் இருந்ததில்லை. அவ்வளவு பெரிய கொடுங்கோலன். இவனை மாதிரி யாரும் இருக்க கூடாது என்பது சொன்னது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்றான், இவனுடைய உடம்பை நாம் கியாமத் நாள் வரை பாதுகாத்து வைத்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? இவனை மாதிரி எந்த அரசனும் வந்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டிய இவனுடைய உடம்பை நாம் கியாமத் நாள் வரை பாதுகாத்து வைத்திருக்கிறோம் என்று சொல்றான். அல்லாஹ் சொன்னது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால். இன்று வரை அவனை பாதுகாத்து வைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ் மக்கள் பாதுகாக்கல, எஜிப்து கவர்மெண்ட் பாதுகாக்கல. இன்னும் சொல்ல போனா அந்த பிரமிடில் இருக்கக்கூடிய அந்த அன்றைய காலத்துடைய அரசர்களுடைய உடம்பெல்லாம் இருக்குது. அதை பார்க்கறதுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு, அந்த நாட்டு காசு 10,000 ரூபாய் என்னமா கட்டணுமா. ஆனா இவனை பார்க்கறதுக்கு தனியா 10,000 ரூபாய் கட்டணுமா. அதுக்குதான் இங்க உஸ்தாத் சொன்னாங்க, என்ன தெரியுமா? அவன் இருக்கும் போதும் மக்களுக்கு அநியாயம் செய்தான், அவன் மோத்தா போயும் செத்து போயும் மக்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறான்னு சொன்னாங்க. அவ்வளவு பெரிய கொடுங்கோலன். அவன மாதிரி யாரும் வந்துவிடக் கூடாது. அதற்கு முன்னால் எவனும் வந்ததில்லை, அதற்கு பின்னால் எவனும் வந்துவிடக் கூடாது, வரவும் மாட்டான் என்பதற்குத்தான் அல்லாஹ் தஆலா அந்த உதாரணத்தை வச்சு சொல்லுகிறார். அல்லாஹ் உதாரணம் சொன்னா சாதாரணமா இருக்க முடியுமா? அப்போ அவ்வளவு பெரிய ஒரு அரசன், கொடுங்கோலன், அந்த இடத்துல ஒரு பெண்மணி சொர்க்கத்தை கேட்கிறான்னா எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அவன் அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் தெரியுமா? ஃபிரௌன் அவனுடைய ஆட்சிக்கு ஆபத்து என்று சொல்லக்கூடிய நேரம். கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளை, ஆண் குழந்தைகளை கொன்று குவித்தவன் அவன். இன்னைக்கு இஸ்ரேல் செய்து கொண்டு இருக்கிறானா இல்லையா? சந்ததிகளை காலி பண்றான், பலஸ்தீனுடைய சந்ததிகளை காலி பண்றான். ஏன்னா அவர்கள் வளர்ந்து நம்மளை தாக்க ஆரம்பிச்சுருவாங்கன்ற அந்த பயத்துல என்ன செய்யறான்? சந்ததிகளை இல்லாமல் ஆக்குகிறான். அது முடியுமா? அது முடியாது. பலஸ்தீனை கொண்டுதான் ஒரு காலத்தில் இஸ்ரேல் தோற்கடிக்கப்படும், இஸ்ரேல் வெற்றி கொள்ளப்படும். அது நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் ஒரு காலகட்டம் வரும். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இது ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கு. அது இது மாதிரி ஃபிரௌனுடைய ஆட்சிக்கு அவன் ஒரு கனவு காண்றான், ஆட்சி கலைஞ்சு போற மாதிரி. அப்ப அங்க உள்ள ஃபாதிரிமார்கள் சொல்கிறார்கள், உன் ஆட்சிக்கு ஆபத்து வரக்கூடிய ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்று சொல்லும் போது, அப்போ அந்த குழந்தை அப்ப என்ன செய்யலாம்? அந்த வருடம் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் கொன்று குவித்து விடுவோம். பெம்பளை பிள்ளைகள்லாம் விட்டுருவோம், ஆம்பளை பிள்ளைகள்லாம் கொன்று குவித்துருவோம். ஏன்னா யாருக்கு சொல்ல முடியாதுல்ல. ஆனா அல்லாஹ் இவனுக்கு எல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சியார் அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பிறக்க வைத்தான். பிறத்து வைக்கும் போது அம்மாவுக்கு பயம் வந்துருச்சு. ஆஹா, என்னடா இது, நம்ம பிள்ளை பிறந்துருச்சே, இப்ப என்ன செய்யறது? நம்ம பிள்ளைய பார்த்தா எல்லாரும் கொன்று விடுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்பதான் அல்லாஹ் சொல்றான், அவங்களுடைய தாய்க்கு நாம் வஹி அனுப்பினோம். வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா அன் அர்திஇ, உன் தாய்க்கு நாம் வஹி அனுப்பினோம், உன் பிள்ளைக்கு நீ பால் கொடு, தாய்ப்பால் கொடு. அப்படி நீ உனக்கு பயமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, فَإِذَا خِفْتَ عَلَيْهِ فَأَلْقِيهِ فِي الْيَمِّ وَلَا تَخَافِي وَلَا تَحْزَنِي إِنَّا رَادُّوهُ إِلَيْكِ وَجَاعِلُوهُ مِنَ الْمُرْسَلِينَ. அல்லாஹ் அழகான வார்த்தைங்க இது. நாங்க அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடந்தா அல்லாஹ் எப்படியெல்லாம் செய்வான் அப்படிங்கிறதுக்கு இது உதாரணம். அந்த அம்மா பயப்படுறாங்க, என் புள்ள, பிறந்த புள்ள தாய்ப்பாலை கொடுக்குற இந்த நேரத்துல என்னை எப்படியான காவலாளிகள் ஒவ்வொரு வீட்லயும் சந்து பொந்தெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த புள்ள பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டான், அந்த புள்ள பிறந்துருச்சு எல்லாம் குறி பார்த்து சொல்லிட்டாங்க, புள்ள பிறந்துருச்சுட்டு. ஒவ்வொரு சந்து பொந்தா, ஒவ்வொரு வீடு போய் ஊர்ல என்னென்ன இடங்கள் இருக்குது அத்தனையும் சந்து பொந்துகள் எல்லாம் பல ஆயிரக்கணக்கான வீரர்கள் சுத்தி கொண்டு இருக்கிறாங்க. எங்க ஆண் பிள்ளையின் இருந்துச்சுன்னு சொன்னா கொண்டுறது, அவ்வளவுதான். அது பேச்சுக்கே இடம் கிடையாது. ஆண் பிள்ளைன்னா அங்கனுக்குள்ள பிடிச்சி தலையை வெட்டி போட்டுறது. இந்த அம்மா பயப்படுறாங்க. எல்லாம் சொன்னா, நீ பாலை கொடு, உன்னால முடியலையா இந்த கடல்ல தூக்கி வீசுரு. அப்படி நீ தீக்கி வீசினா அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதமான சொல்றான், நீ பயப்படாது. வலா தஹாஃபி வலா தஹ்ஸனி. அல்லாஹ் சொல்லக்கூடிய எங்கேயுமே இந்த 2 வார்த்தை தான் சொல்லுவான். நல்லடியார்களை பார்த்து சொல்லக்கூடிய இந்த 2 வார்த்தை, பயப்படாத, கவலைப்படாத. இந்த 2ம் தாங்க வாழ்க்கையில எல்லா விதமான தீமையும் நம்மளுக்கு கொண்டு வரும்.
எல்லா விதமான தீமைகளையும் கொண்டு வருவது இந்த ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு பயம், ரெண்டாவது கவலை. இந்த ரெண்டையும் அல்லாஹ் தஆலா சொல்ற, நீ பயப்படாத, கவலைப்படாத, நீ தூக்கி போடு. இன்னா ராத்துஹு இலைக்கி, நீ தூக்கி போட்டியன்னா என்னுடைய கட்டளை நீ தூக்கி போடு, ஆத்துல தூக்கி போடு. அப்படி நீ தூக்கி போட்டா திரும்ப உன் புள்ளைய உன்னிடத்திலேயே கொண்டு வருவ. ரெண்டாவது என்ன தெரியுமா? வஜஅலூஹு மினல் முர்சலீன், அவரை முர்சலான நபிமார்களில் ஒரு நபியாக நான் ஆக்குவேன் என்று அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன். அல்லாஹுக்கு கட்டுப்பட்டா இதுதாங்க, நமக்கு அல்லாஹ் கவலை இல்லாமல் ஆக்கிடுவான், பயம் இல்லாமல் ஆக்கிடுவான். ரெண்டாவது, நமக்கு என்ன இழந்ததோ, நமக்கு ஏதாவது ஒரு சோதனை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், கவலைப்படக்கூடாது. நம்ம சிந்தனை எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் போகணும். நம்ம அப்படி அல்லாஹ் பக்கம் போயிருச்சுன்னா எதை இழந்தோமோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு திரும்பி வரும். அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா நம்முடைய அந்தஸ்தை கண்டிப்பாக உயர்த்துவான். அதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. அது என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவை நீங்கள் நம்புவீர்களேயானால் உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை அல்லாஹ்விற்காக வேண்டி அதை ஏற்றுக்கொண்டு அதிலே பொறுமையாக இருந்து அதிலே நீங்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனையை, அல்லாஹ் எந்த குறையும் சொல்லாமல் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களேயானால் உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை சொல்லுவான். என்ன தெரியுமா? உனக்கு பயமும் இருக்காது, கவலையும் இருக்காது. ஆனால் நீ எதை இழந்தியோ அதை திரும்ப அல்லாஹ் உனக்கு தருவான். மட்டுமல்லாது அதை விட உயர்ந்த அந்தஸ்தையும் அல்லாஹ் உனக்கு தருவான். எதை இழந்தியோ அதை விட டாப்ல அல்லாஹ் கொண்டு போய் ஒண்ணு வச்சிருவான். அப்படிங்கிறதை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்றான். கடைசியில ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பெட்டிக்குள்ள இருந்து எடுத்துட்டாங்க. அது நீண்ட சரித்திரம், அல்லாஹ் சொல்லிட்டாங்க, நேரம் பத்தி அது சுருக்கமா சொல்றேன். இப்போ எடுத்துட்டாங்க. எடுத்த பிறகு ஃபிரௌன் பார்க்கறான், என்னடா இது ஆம்பளை புள்ள இப்படி இருக்குதே, இந்த பிள்ளைதான் நமக்கு எதிராக வருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்றான். இப்ப இந்த அம்மா ஆசியா அம்மையார், இதுதான் இங்க ஒரு முக்கியமான விஷயம். உலகத்தில் அந்த ஊரில் பிறந்த எல்லா குழந்தைகளையும் வெட்டி வீழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள். இவங்க ஒரு ராணி, இவங்க எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஆயத்து ஒரு அத்தாட்சி, ஒரு எடுத்துக்காட்டு. என்னன்னா அவங்க சொல்றாங்க, இந்த குழந்தைய கையில வச்சுக்கிட்டு, வகாலத் இம்ராஅத்து ஃபிரௌன் குர்ரத் ஐனில் லி வலக லா தக்துலுஹு அஸா அன் யன்ஃபஅனா. அவங்க சொன்னாங்க, அப்பா நம்ம ரெண்டு பேருக்கு குழந்தை இல்லை. ஏன்னா ஆசியா அம்மையாருக்கு குழந்தை கிடையாது. ஃபிரௌனுக்கு பல மனைவிமார்கள். அதுல ரொம்ப பிடிச்சமான அழகு சுந்தரியான ஒரு பெண் யாருன்னு சொன்னா ஆசியா அம்மையார் தான். ஆசியா அம்மையார் பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள், வசதி வாய்ப்புகள் உள்ளவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், அழகு சார்ந்தவர்கள், எல்லா தகுதியும் அவர்களுக்கு இருந்தது. அது எல்லா தகுதியை விட அதிகாரமும் அவர்களுக்கு இருந்தது. அந்த நாட்டு மக்களை அதிகாரம் செலுத்தக்கூடிய அந்த ஆற்றலும் அவர்களுக்கு இருந்தது. அதுதான் பெரிய விஷயங்க. ஆனா நம்மளுடைய கணவனை என்ன செய்யற, கணவன் பிள்ளைகளை ஒரு அதிகாரம், அன்பு கலர்ந்த ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அதிகாரம் செலுத்தல் சில கட்டங்கள்ல பெண்கள் அதிகாரம் செலுத்தணும் வைங்களேன், குடும்பம் அவ்வாறு இவ்வாறா போயிருங்க. அது மிகப்பெரிய பாதாளத்துல ஒரு மிகப்பெரிய சோதனைக்குள்ளாக ஆகி போயிடும். பெண்களுடைய லட்சணம் நிறைய இருக்குதுங்க. அதெல்லாம் நிறைய பேர் விளங்குறது இல்லை. கணவன் சில நேரத்தில் கணவன் செய்யற தப்புகள்லாம் அப்படியே கண்டுக்காம போயிட்டு இருக்கிறது, அல்லது சண்டை பிடிச்சி பெரிய பிரச்சனை உண்டாக்குறது. அப்படி அல்ல, சில நேரங்களில் சில அதிகாரத்தை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் குடும்ப பெண்கள் சில நேரங்கள்ல ஒரு அன்பு கலந்த ஒரு அதிகாரத்தை எடுக்கணும். அந்த இடத்தில் யாரு இருக்கிறார்? ஆசியா அம்மையார் இருக்கிறார்கள். அவங்க சொன்னாங்க, ஒன்றாவது விஷயம் என்ன தெரியுமா? ஆசியா அம்மையாரை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவியாக ஆக்குறான். அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுக்காகவோ என்னமோ தெரியவில்லை, ஆனா ஃபிரௌன் ஒரு நாளும் அந்த அம்மாவோடு கணவன் மனைவியாக வாழ்ந்ததில்லை. தஃசீர்ல எழுதுவாங்க, இவன் பக்கத்துல போனாலே அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போய்விடும். ஆனாலும் அந்த பெண்மணி மீதுதான் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தான். ஏனென்றால் அதிகாரம் அங்க இருந்தது, ஒரு அதிகாரம் இருந்தது.
ஒரு அடக்கி, அதாவது சரியாக குடும்பத்தை, அந்த நாட்டு மக்களை சரியாக கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு திறமை, ஒரு ராணிக்கு உண்டான அந்தஸ்தை அல்லாஹு தஆலா ஆசியா அம்மையார்ட்ட கொடுத்து வச்சிருந்தான். அவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்தாங்க. கணவன் மனைவியாகத்தான் வாழ முடியல, அதனால் அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஆனால் அந்த அம்மா சொல்றாங்க, நீ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும், ஊரில் நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தையெல்லாம் வெட்டி வீழ்த்துறாப்பா, ஆனா இந்த குழந்தை எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. அவன் ஏத்துக்கிறான்ல. அப்ப ஏத்துக்கிறான்னு சொன்னா அந்த அதிகாரத்தில் அவர்கள் இருந்தார்கள். அந்த நேரத்தில் இவர்கள் சொன்னால் அது சரியாக இருக்கும் என்ற ஒரு அதிகாரத்தில் இருந்தார்கள். ஒரு பெண்மணி அப்படித்தான் இருக்கணும். நம்முடைய கணவனுக்கு நம்ம ஒரு 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 அறிவுரையை சொன்னால் அந்த கணவனுடைய உள்ளத்தில் இருக்கணும். நம்ம மனைவி சொன்னா இது சரியாக இருக்கும், இதுல எந்த மாற்று கருத்து மாற்றும் இருக்காது, அது கரெக்டா போகும், இது இப்படி போனா தான் நம்ம ஜெயிக்க முடியும். அந்த சிந்தனை, அந்த அதிகாரம், அந்த ஆற்றல், அந்த வலிமை பெண்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல சொல்லி தரான். அப்ப அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்க, அப்ப இந்த குழந்தையை நீ கொன்றாத, நமக்கு குழந்தை இல்லை, இந்த குழந்தை எனக்கும் உனக்கும் கண்குளிர்ச்சியான குழந்தையாக இருக்கும். அஸா அன் யன்ஃபஅனா, அந்த பெண், இந்த குழந்தையின் மூலமாக நமக்கு நிறைய பிரயோஜனங்கள் கிடைக்கும் என்று சொல்லும் போது, அப்ப அவன் சொன்னா, அப்போ அவங்க சொல்றாங்க, யாரு, இந்த குழந்தையை நம்ம தத்தெடுத்து வளர்க்குவோம் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா அந்த அம்மையார் சொல்றாங்க. அப்ப அவன் சொன்னா, நான் தஃசீர்ல வருது, உனக்கு வேண்டுமானா நீ வச்சுக்க அந்த குழந்தைய, என் ஆட்சி அதிகாரத்தில ஒன்றும் சொல்ல முடியாது, நீ வச்சுக்கோ. ஆனால் அந்த பெண், அந்த பிள்ளையின் மூலமாக கண்குளிர்ச்சி என்பது அது உனக்கு மட்டும்தான், அது எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னான். ஏனென்றால் என்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து விளக்கக்கூடிய குழந்தையாக இந்த குழந்தையை நான் பார்க்கிறேன். வஹும் லா யஷ்உரூன், அதாவது இவர்கள் மூலமாகத்தான் பின்னால் ஆபத்து வருகிறது அவர்களுக்கு தெரியாம அந்த பிள்ளைய கொல்லாம விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சொல்லி முடிக்கிறான். அப்ப அவன் என்ன சொல்றான், எனக்கு கண்குளிர்ச்சி கிடையாது, உனக்கு வேண்டுமானால் கண்குளிர்ச்சி. தப்சீர்ல எழுதுவாங்க, பின்னால் ஆசியா அம்மையார் மூசா இஸ்லாத்தை அவங்களை கொண்டு ஈமான் கொள்றாங்க. இவனுக்கு ஏன் ஈமானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கலன்னா, அந்த ஆசியா அம்மையார் ஒரு நபியை கண்ணியப்படுத்தியதினால், அந்த நபியை கொண்டு எனக்கு கண் குளிர்ச்சி இருக்கிறது என்று சொன்னதினால் அல்லாஹ் தஆலா ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்தான். இவன் அந்த நபியை உதாசீனப்படுத்தினான். அதனால தாங்க நம்முடைய முன்னோர்களை, ஆலிம்களை, நம்முடைய முன்னோர்களை யாரையும் உதாசீனப்படுத்திடக்கூடாது. நல்லடியார்கள், நல்லடியார்களை, இறை நேசர்களை யாரையும் உதாசீனப்படுத்திடக்கூடாது. அது உதாசீனப்படுத்தினா நம்முடைய ஈமானுக்கே அங்க உழ வச்சிரும் அப்படிங்கிறது அல்லாஹ் அங்க சொல்றான். ஈமானுக்கே அங்க பாதிப்பு ஏற்பட்டு போயிடும். ஆசியா அம்மையாருக்கு ஏன் ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்தான் என்றால், அல்லாஹுடைய தூதுவராக வரக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள், என்னுடைய கண்குளிர்ச்சி என்று சொன்னார்கள். ஆனா இவன் எனக்கு கண்குளிர்ச்சி இல்லை என்று அவன் சொன்னான், அதனால் இவனுக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய ஒரு அதிகாரத்தில் இருந்த ஒரு பெண்மணி இப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. இதான் இங்க முக்கியமான விஷயம். இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட பிறகு மூசா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஃபிரௌனுக்கு கேட்கிறான், என்ன நீ மூசாவை மூசாவோட ரப்பை நீ வணங்கி கொண்டு இருக்கிறாமியோ அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்கிறாங்க. என்னுடைய இந்த உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களுடைய ரப்பு மூசாவுடைய ரப்பு தான், ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப எப்படி மாறிடுச்சு தெரியுமா? அந்த ஊர்லயே மிகப்பெரிய எதிரியாக யாரை பார்க்கிறாங்கன்னு சொன்னா ஆசியா அம்மையாரை தான் பார்க்கிறாங்க. யாரும் கிடையாது. அவர்களுக்கு பேக்ரவுண்ட்ல யாருமே கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க இல்ல. ஏன்னா பனி இஸ்ரவேலர்கள் மிகப்பெரிய அடிமைகளில் இருக்கிறார்கள், அவர்கள் வாய் திறக்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சிந்தனையில் இருக்கிறாங்க, பனி இஸ்ரவேலர்களை இவன்கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற மிகப்பெரிய போராட்டத்துல. இந்த நேரத்தில் உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டது யாரு? ஆசியா அம்மையார். எப்படி இருக்கும்? உலகத்தையே அதாவது அந்த நாட்டையே ஆட்டி படைக்கக்கூடியவன், நான் தான் மிகப்பெரிய கடவுள் என்று சொல்லக்கூடியவன், எனக்கு மேலாக நீ ஒரு கடவுளை நீ ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னா எப்படி சும்மா விடுவானா? சும்மா இருந்துருவானா? மாறுகால் வாங்கினவன் அவன்.
அவனிடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அந்த சூனியக்காரர்களுக்கும் ஒரு போட்டி நடந்த போது மூசா அலைஹிஸ்ஸலாம் வென்ற போது அவர்கள் உடனே ஈமான் கொண்ட போது மாறுகால் வாங்கினான் என்று குர்ஆன் சொல்லி தருகிறது. அவ்வளோ பெரிய கொடுமையாளன், ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா ஆண் பிள்ளைகளையும் வெட்டி கொண்டு இருக்கிறான். இந்த நேரத்துல போய் இந்த அம்மா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? தஃசீர்ல வரும், ஊர் மக்கள் எல்லாம் கல்ல விட்டு அடிப்பாங்களாம். இவங்கள ஊர் மக்கள் எல்லாம் கல்ல விட்டு அடிப்பாங்களாம். இந்த அம்மா அப்பதான் கேட்கிறாங்க. ஒரு கட்டத்துல என்ன செஞ்சிட்டான்னா, அந்த அம்மாவை நிர்வாணமாக கொண்டு வந்து கட்டி வச்சுட்டான். அதாவது ஒரு கை ஒரு கல், ஒரு கை ஒரு காலு ஒரு கம்புல, இன்னொரு கை இன்னொரு காலு கம்புல கட்டி வச்சாச்சு. கட்டி வச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். வெயில்ல தூக்கி போட்டுருவான். அவங்க சொல்றாங்க, தஃசீர்ல வருது, அல்லாஹு தஆலா மலக்குமார்களை கொண்டு அவர்களுக்கு குளிரூட்டி கொடுத்தான் என்று வருகிறது. எப்படிப்பட்ட சூழலுங்க! இன்னைக்கு எல்லாம் நமக்கு இருக்குது. அப்போ கடைசியில சொன்னானா ஃபிரௌன், இது இந்த அம்மா ஒத்துக்கிற மாதிரி தெரியல அப்படின்ட்டு, எனக்கு என்னதான் இருந்தாலும் எனக்கு பாசத்துக்குரிய மனைவியாக போயிட்டாள், அதனால என்ன செய்ய தெரியுமா, அந்த அம்மாவை படுக்க வச்சு பெரிய பாறாங்கல்ல தூக்கி அவங்க தலையில தூக்கி போடு, இறந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த அம்மாவுக்கு இது தெரிஞ்சு போச்சு. இப்பதான் இந்த துவாவை கேட்கிறாங்க. என்ன துவாங்க? இந்த துவாவை இப்பதான் கேட்கிறாங்க. ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னதி வனஜ்ஜினி மின் ஃபிரஊன வஅமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். யா அல்லாஹ், எனக்கு நீ சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டி, நான் வாழ்ந்தது மிகப்பெரிய ஒரு கோட்டையில் வாழ்ந்தேன். யா அல்லாஹ், உனக்காக வேண்டி இன்னைக்கு நடுத்தருவுல வந்து படுத்து கிடக்கிறேன், வேதனை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய நான் நினைத்தால் எப்படி வேண்டாலும் வாழலாம்ல. அவங்க நினைச்சா எவ்வளவு பெரிய சீமாட்டியாக மிகப்பெரிய ராணியா மாறலாம் தானே. எல்லாத்தையும் விட்டு எல்லா சுகங்களையும் விட்டு அவர்கள் படுத்திருப்பதெல்லாம் தங்க கட்டில் மெத்தைகள், சுபசோபனமான மெத்தைகள். அவர்களுடைய வீட்டிற்கு பின்னால், வீட்டிற்கு கீழாக, அவருடைய அதாவது அவங்க பெட்ரூமுக்கு கீழாக ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கும், குடுகுடுகிண்டு இருக்கும். இன்னைக்கு ஏசி மாதிரி நைல் நதி அவருடைய வீட்டை கடந்துதான் போகும். அவ்வளவு செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி இன்னைக்கு மிகப்பெரிய, அந்த ஊர்ல யாரும் அவர்களுக்கு பேக்ரவுண்டு கிடையாது. இந்த கட்டத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்துல தான். இப்படிதாங்க இருக்கணும் ஒரு பெண்மணி. நம்மளுக்கு யாருமே இல்லை அப்படி நம்ம இங்க போயிடக்கூடாது. இன்னைக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறானே, என்ன குறை? அழகான வீடு தந்திருக்கிறான், அழகான கணவனை தந்திருக்கிறான், அழகான பிள்ளைகள். நம்ம தொழுகுவதற்கு அழகா ஃபேன் போட்டு அப்படியே குழு குழுண்டு ஏசியை விட அற்புதமான இயற்கை காத்துக்கு வெளியில நம்மளை தொழுகு வைப்பதற்கு அல்லாஹ் தஆலா அழகான கட்டடத்தை தந்திருக்கிறான். எல்லாத்தையும் தந்தும் நம்ம சொர்க்கத்தை அடையலன்னு சொன்னா எப்படிங்க அதை ஏத்துக்கொள்ள முடியும்? அது எப்படி நம்ம அது மனசு அது எப்படி ஏத்துக்கொள்ள முடியுது? அந்த நேரத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த அழகான ஃபேனுக்கு கீழாக அழகான காத்தை வாங்கி கொண்டு, இயற்கையை வாங்கி கொண்டு, எல்லா பாதுகாப்பு. என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? யாருடைய எதிரியாச்சு இருக்குதா? கவர்மெண்ட்டை கொண்டு எதிரி இருக்குதா? அல்லது யாரும் உங்களை நம்மளை தாக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயம் இருக்குதா? யாரும் நம்மளை கல்ல விட்டு அடிக்கிறாங்கன்னு பயம் இருக்குதா? எல்லா விதமான முழு பாதுகாப்பையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்து ஒரு ஊருடைய முச்சந்தில உங்களை உட்கார வச்சு, தொழுங்கம்மா சொர்க்கத்தை அடையுங்கள் என்று அல்லாஹ் சொல்ல, இல்ல வேணாம், எங்களுக்கு சொர்க்கமா பார்த்துக்குருவோம், அது மௌத்தா போன பிறகு பார்த்துக்குருவோன்ட்டு நம்ம நினைச்சு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால், நம்ம இந்த நேரத்துல சொர்க்கத்தை அடையவில்லை என்று சொன்னால், தாய்மார்களே, நம்மளை விட பெரிய வேதனைக்காரர்கள் யார் இருக்க முடியுமா? அதான் எந்த பேக்ரவுண்ட், எந்த விதமான சூழல், தீமையான சூழல், அந்த நேரத்தில் இந்த அம்மா துவா கேட்டு அல்லாஹு தஆலா அதை அங்கீகரித்து, அவர்கள் என்ன தஃசீர்ல வரும் தெரியுமா? அம்மா கேட்டிருக்காங்க, யா அல்லாஹ், அந்த கல்லு என் உடம்புல படுறதுக்கு முன்னால என் ரூஹ வாங்கிருண்டு. அல்லாஹு தஆலா அந்த அம்மா கேட்ட உடனேயே சொர்க்கத்தை காட்டினான். சொர்க்கத்தை மாளிகை அப்படியே பாக்குறாங்க. மாளிகை பார்த்தானே ஃபிரௌன் கேட்டான், என்னடா இந்த அம்மா சிரிச்சுக்கிட்டு இருக்குது, நம்ம கொலை செய்ய போறோம், இந்த அம்மா சிரிச்சு பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு அவன் கேட்டிருக்கிறான். ஆனா அவங்க பைத்தியம் பிடிக்க, அவனுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்ன தெரியுமா? அவர்கள் பார்த்து கொண்டிருந்தது சொர்க்கத்தை, சொர்க்கத்துடைய அந்த மாளிகையை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து கொண்டு இருக்கும் போதே ரூஹ் வாங்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த ஜனாசாவை தான் கல்லு விழுந்திருக்கு.
ரூஹ் அந்த கல்லு விழுவுறதுக்கு முன்னால அல்லாஹு தாலா அவருடைய ரூஹை வாங்கி கொண்டான், எந்த வேதனையும் இல்லாமல். ஏன்னா வாழ்க்கையில நிறைய சோதனை நான் சந்திச்சிட்டேன், அதனால் மௌத்து எனக்கு சோதனையாக வரக்கூடாது என்று அந்த பெண்மணிக்கு கேட்ட துவாவில அல்லாஹு தாலா அதை ஏற்றுக்கொண்டான் என்பதாக தப்சீரில் வருகிறது. ஒவ்வொரு பெண்மணிகளும் எப்படி மௌத்தா போகணும் தெரியுமா? இதாங்க அழகான உதாரணம். இது எப்படி மௌத்தா போகணும் தெரியுமா? ஆஹா சொத்து போயிருச்சு, நம்ம சம்பாதிக்கலையே, நம்மளுக்கு அனுபவிக்கலையே, அப்படி போயிடக்கூடாது. நம்ம சொத்து அக்காவுக்கு போயிருமோ, தங்கச்சிக்கு போயிருமோ, ஏன்னா கூட போனா தான் என்ன இருக்குது, என் தம்பிக்கு போயிருமோ, அவங்க போயிருமோ, இங்கே போயிருமோ, அந்த சிந்தனை வரக்கூடாது. என்ன வரணும் தெரியுமா? சொர்க்கத்தை பார்த்தவர்களாக நாம் மூத்தாக வேண்டும். அதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதுக்குத்தான் இந்த ரமலான் கொண்டு நோக்கமே அதுதான். சொர்க்கத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் இருந்து கொண்டே சொர்க்கத்தை பார்க்கக்கூடிய தகுதியை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் தாய்மார்களே. அதுக்குத்தான் இந்த நிகழ்ச்சிலாம், அதுக்குத்தான் இந்த ரமலான்லாம், அதுக்குத்தான் உங்களுக்கு தொழுகை எல்லாமே அதுக்குத்தான். இவ்வளவு பெரிய அழகான ஒரு அமைப்பை அல்லாஹ் தஆலா, ஒரு சூழல், அழகான பாதுகாப்பான ஒரு சூழல், எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழலில் அந்த அம்மா சொர்க்கத்தை கேட்டு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னா, எல்லா விதமான பாதுகாப்பையும் தந்து நம்ம சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்துல கேட்கலன்னு சொன்னா, அதற்கு உண்டான செயல்பாடுகள் நாம் செய்யலை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கஷ்டம் அது. இற்ற காயத்தோட ஒரு ஓட்டம் ஒண்ணு ஓடும் பாருங்க, ஒரு குடும்பம், ஒரு கூட்டம். அல்லாஹு அக்பர், அட்டேங்க அப்பா, அஜரத்தை இதுக்கு மேல தெரு வச்சுக்கா நம்ம நரகத்துக்கு தூக்கிட்டு போய்வாடுறா அப்படின்னு ஒரு கூட்டம் எந்திரிச்சு ஓடும் பாருங்க. ஓட்டப்பந்தயத்துல கூட அந்த மாதிரி ஓட மாட்டாங்க. எட்டு ரகாயத்து முடிஞ்சதோட ஒரு ஓட்டம், அஜரத்தை இதுக்கு மேல ஹராம தெரு வச்சிருவாரு. நம்மளுக்கு நன்மை சேர்ந்து, ஏன்னா நமக்கு சொர்க்கம் கிடைச்சிருச்சுன்னா என்ன ஆகுறது? அதனால அவங்களுக்கு கிடைக்கட்டும், 20 ரகாயத்து தொழுகிறவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கட்டும், நம்ம இதோட ஓடி போயிடுவோம் அப்படின்னு ஒரே ஓட்டம். அதுக்குதான் எங்க அஜரத்து சொல்லுவாங்க, அதாவது யாரையும் குத்தி காட்டணும்னு நோக்கம் இல்லை, சொல்ற எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நான் சொல்ல வர்றேன். அது சொல்லுவாங்க, இந்த 8 ரக்காத்து முடிஞ்சதோடு பாருங்களேன், இந்த ஸலவாத் ஓதும் போது அமீருல் முஃமினீன் சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு சொல்லும்போது ஒரு கூட்டம் இஞ்சி ஓடி போயிடும். இந்த 8 ரக்காத்து முடிஞ்சது ஒரே கூட்டம் ஓடி போயிடும். இதான் எங்க அஜர் சொல்லுவாங்க, நான் தப்பா சொல்லலை யாரையுமே, ஆனா ஒரு கரெக்டா அந்த தோதுவ அமைதியில் அதுதான் நான் சொல்றேன். எங்க அஜர் சொல்லுவாங்க, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உமரே நீ ஒரு வழியில் வந்தால் ஷைத்தான் வேறு வழியில் ஓடுகிறான், நீ ஒரு வழியில் வந்தால் ஷைத்தான் வேறு வழியில் ஓடுகிறான், உன்னை பார்த்து பயந்து ஓடுகிறான் என்று சொல்றாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு ஓடுறாங்கன்னு சொல்றாங்க. அது தப்பான விஷயம்தான், இருந்தாலும் 8 ரக்காத்தோடு ஓடுறோம் பார்த்தீங்களா, அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இன்னைக்கு இந்த சமூகம் புரியல. யாரெல்லாம் 8 ரக்காத்தோட ஓடணும், 8 ரக்காத்து தொழுதா போதும்னு சொன்னவெல்லாம் இன்னைக்கு யூடியூப்ல பேசி பேசி அனுப்பிக்கிட்டு இருக்கிறான். எப்படி? அதாவது பாம்பும் சாவக்கூடாது, கம்பும் ஒடியக்கூடாதுன்னு என்ன சொல்றான்? இல்ல, 8 ரக்காத்து தொழுகு ரசூலுல்லாஹ் தொழுதுக்கிறாங்க, விருப்பப்பட்டவங்க 20 ரக்காத்து தொழுவு. ஏண்டா அன்னைக்கு ஏண்டா நீ இந்த 8 ரக்காயத்தோட தொழுதா போதும், 20 ரக்காயத்துக்கு எந்த ஹதீஸும் இல்லை, அது பித்அத், அது செய்யாது, ரசூலுல்லாஹ் செய்யவே இல்லை என்று சொல்லிவிட்டு இன்னைக்கு என்ன சொல்றான்? 20 ரக்காயத்து விருப்பப்பட்டவங்க தொழுகட்டும், 8 ரக்காயத்து தொழுதுனா அது சிறந்தது, 8 ரக்காயத்தும் தொழுகலாம், 20 ரக்காயத்தும் தொழுகிறான். இதெல்லாம் என்ன? இது அமலில் எந்த அளவிற்கு இன்னைக்கு ஆர்வத்தை குறைத்து விட்டார்கள் தெரியுமா தாய்மார்களே? பொடுபோக்குத்தனத்தை எவ்வளவு உயர்த்து கொடுத்து விட்டார்கள் தெரியுமா தாய்மார்களே? நம்ம தொழுகணுங்கிற சிந்தனை இல்லாமல் போயிருச்சே. 8 ரக்காத்தோட ஓடி போயிட்டு வீட்டுல போய் என்ன செய்ய போறோம்? இந்த நாள் சொர்க்கத்தை அடையக்கூடிய நாள் அல்லவா? இந்த எதை செய்தாலும் சொர்க்கத்துடைய வாசல் திறந்திருக்கக்கூடிய நாள் அல்லவா? அது பகலாக இருக்கட்டும், இரவாக இருக்கட்டும், எந்த நேரமாக இருந்தாலும் அது சொர்க்கத்துடைய வாசல் திறந்திருக்கக்கூடிய நாள் அல்லவா? 20 ரக்காயத்து தொழுது நம்ம சொர்க்கத்திற்கு போகவில்லை என்று சொன்னால் அது நரகத்திற்கு தான் போனதுன்னா போகட்டுமே, நரகத்துக்கு போனா போகட்டுமே. எப்படி அந்த நரகத்திற்கு போக முடியும்? அந்த அமல் நரகத்துடைய வாசல் மூடப்பட்டு இருக்கிறது இந்த மாசத்துல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, எப்படி அந்த 20 ரக்காத் தொழுதா நரகத்திற்கு எப்படி போகும்? ஏற்றுக்கொள்ளப்படாது, அது பித்அத், ரசூலுல்லாஹ் செய்யாதது என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி அது நரகத்திற்கு போகும்? யோசிக்க வேண்டாமா? அது பல ஹதீஸ்களை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? இவனோ சொல்றானுங்கிறதுக்காக வேண்டி நம்ம முன்னோர்களுடைய அந்த வழிமுறையை யாரு கொண்டு வந்ததுங்க இந்த 20 ரக்காயத்து என்பது? உமரே உன் நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்ன உமர் ரலியல்லாஹு தஆலா. யாரு உமர் ரலியல்லாஹு? சாதாரண மனிதரா? உமர் ரலியல்லாஹு தஆலா இல்லை என்று சொன்னால் நம்மெல்லாம் யாரப்பா முஸ்லிம்? நம்மெல்லாம் முஸ்லிமா இருக்க முடியுமா?
எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி காத்தவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எவ்வளவு பெரிய விரிவான ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி விட்டு போனார்கள். இன்னும் கியாமத் நாள் வரையும் இந்த சமூகம் மறக்காத ஒரு மனிதர் என்று சொன்னால் அது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தானே. ஒரு அரச ஜனாதிபதி எப்படி இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு எத்தனையோ மாற்று மத தலைவர்கள் எல்லாம் உமர் மாதிரி இருக்க வேண்டும் என்று எவ்வளவு ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமரை பின்பற்றினால் அவன் சொர்க்கம் செல்வான் என்று குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களே, அந்த உமர் தவறான பாதையை காட்டி விடுவார்களா? அந்த உமர் தீமையான காது நரகத்திற்கு செல்லக்கூடிய வழிகளை காட்டி விடுவார்களா? யோசிக்க வேண்டாமா தாய்மார்களே? 20 ரக்காயத்து தராவி தொழுகிறோம் யார் உருவாக்கியது? உமர் ரலியல்லாஹு தஆலா உருவாக்கியது. அவருடைய அவர் கொண்டு வந்த இஸ்லாத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அவர்கள் கொண்டு வந்த நடைமுறையை ஏன் ஏற்றுக்கொள்வதற்கு ஏன் மனசு வரமாட்டேங்குது? அப்ப அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அமீருல் மூமினாக நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அமீருல் மூமினா ஏற்றுக்கொள்ள முஸ்லிமாக இருக்க முடியுமா? எவ்வளவு பெரிய ஒரு சின்ன விஷயம், அது எவ்வளவு பெரிய ஆபத்தையும் எவ்வளவு சிந்திக்க வைக்கிறது தெரியுமா அருமையானவர்களே? அதனால அந்த 8 ரக்காயத்தை ஓடுறது எல்லாம் நிறுத்திடுங்க. கடைசி வரை நின்று தொழுகுங்க. அது நீங்கள் தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகையும் அது சொர்க்கத்தின் பக்கம் போய்கொண்டு இருக்கிறது. நரகத்தின் வாசல் மூடப்பட்டு இருக்கிறது. எதுவும் நீங்கள் தொழக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய எந்த அமலும் நரகத்தின் பக்கம் போகாது, அது சொர்க்கத்தின் பக்கம் போகக்கூடியது. இவ்வளவு பெரிய அழகான சூழல், கடினமான சூழலில் ஆசியா அம்மையார் சொர்க்கத்தை அடைந்தார்கள். இவ்வளவு பெரிய அழகான சூழல் நமக்கு இருந்தும் நாம் சொர்க்கத்தை அடையவில்லை என்று சொன்னால் நம்மளை விட ஒரு நஷ்டவாதிகள் யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த புனிதமான இந்த ரமலான் காலத்தில் நமக்கு சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم الصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين يا رحمة للعالمين يا دستكين يا خير خلق الله صلى الله عليه وسلم. إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين يا رحمة للعالمين. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم بارك لنا فيما رزقتنا واغفر لنا وارحمنا ووسع لنا في دارنا. اللهم وأنت خير الوارثين. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا راد لما قضيت ولا ينفع ذا الجد منك الجد برحمتك يا أرحم الراحمين. يا الله கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களை நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் ரமலான் மாதத்தில் எங்களை நீ மன்னித்து விடுவாயாக. ரமலான் மாதத்தில் யா அதிகமான நன்மைகள் செய்ய வேண்டும் நாயனே, எங்களை நீ மன்னித்து விடுவாயாக. அதற்குண்டான வாய்ப்புகளை தாயா அல்லாஹ், அதற்குண்டான சக்திகளை எனக்கு தாயா அல்லாஹ், அதற்குண்டான சக்திகளை எங்களுக்கு நீ தாயா அல்லாஹ். நாங்கள் அமல் செய்ய வேண்டும் நாயனே, சொர்க்கத்தை அடைய வேண்டும் நாயனே, நரகத்தை விட்டு நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் நாயனே. அதற்கு நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக. அதற்கு நாங்கள் தகுதி உடையவர்களாக நீ ஆக்கி அருள்புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுக்கு முழுமையான வாழ்க்கை நீ தா யா அல்லாஹ். எங்களுக்கு யா அல்லாஹ் தீமையான வாழ்க்கையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எல்லா மக்களோடும் நாங்கள் இணக்கமாக இருக்க வேண்டும் நாயனே. யா அல்லாஹ் எங்களுக்கு நீ கண்ணியத்தை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ஆசியா அம்மையார் எப்படி சொர்க்கத்தை அடைந்தார்களோ அது மாதிரி எல்லா பெண்களும் எல்லா ஆண்களும் சொர்க்கத்தை அடைய வேண்டும் நாயனே. நாங்கள் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரியக்கூடிய அந்த நேரத்தில் சொர்க்கத்தை எங்களுடைய கண்ணால் கண்டவர்களாக நாங்கள் மரணிக்க வேண்டும் நாயனே. அதற்கு நீ உதவி செய்வாயாக, அதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக யா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எத்தனையோ வயோதிகர்கள் வந்திருக்கிறார்கள் நாயனே. யா அல்லாஹ் இதற்கு அடுத்து மரணம் தான் நாயனே, இதற்கு அடுத்து மரணம் தான். யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போறதில்லை நாயனே. யா அல்லாஹ் வயோதிக காலத்தில் நாங்கள் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தா யா அல்லாஹ். வயோதிக காலத்தில் நாங்கள் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தா யா அல்லாஹ். வாலிப காலத்தில் எங்களுக்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தா யா அல்லாஹ். வாலிப காலத்தில் எங்களை இயலாதவர்களாக நீ ஆக்கி விடாத நாயனே. வாலிப காலத்தில் நாங்கள் இயலாதவர்களாக எங்களை நீ ஆக்கி விடாத நாயனே. யா அல்லாஹ் அமல் செய்வதற்கு எங்களுக்கு இயலாதவர்களாக நீ ஆக்கி விடாத நாயனே. யா அல்லாஹ் நாங்கள் அமல் செய்யக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தா யா அல்லாஹ். வாலிப காலத்தில்
காலத்து நாங்கள் ஏழ்மையை சந்தித்து விடக்கூடாது நாயனே. வாலிப காலத்து நாங்கள் நோய்களை பெற்றுவிடக்கூடாது நாயனே. யா அல்லாஹ் வயோதிக காலத்து நாங்கள் நோய்களை பெற்றுவிடக்கூடாது நாயனே. வயோதிக காலத்து நாங்கள் அமல் செய்யக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தா யா அல்லாஹ். வயோதிக காலத்து நாங்கள் ஆசைப்படுகிறோம், ஆனால் முடியவில்லை நாயனே. எங்களுக்கு அந்த இயலாத தன்மையை விட்டு எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். நல்ல வாலிப காலத்து உடம்பு இயங்கும், உடம்புக்கு முடியும், ஆனால் மனசுக்கு முடிய மாட்டேங்குது நாயனே. யா அல்லாஹ் வாலிப காலத்து நாங்கள் அமல் செய்யக்கூடிய அந்த ஆற்றலை எங்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய அமலின் காரணமாக சொர்க்கம் நாங்கள் செல்ல வேண்டும். யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் புரிந்து நடக்க வேண்டும். ஷரியத்தை சரியான முறையில் விளங்கி நடக்க வேண்டும். ஹதீஸ்களையும் குர்ஆன்களையும் யா அல்லாஹ் குர்ஆனையும் நாங்கள் சரியான முறையில் விளங்கி நடக்க வேண்டும் நாயனே. யாராருக்கு யா அல்லாஹ் எங்களுடைய அமலுக்கு யாரெல்லாம் தீங்கு செய்வார்களோ அவர்கள் விட்டும் எங்களை நீ பாதுகாத்துக் கொள் நாயனே. யா அல்லாஹ் யாருடைய பேச்சை கேட்டால் அது வழி தவறி போவோமோ அப்படிப்பட்டவருடைய பேச்சில் இருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் நாயனே. யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவாயாக. எங்களுடைய பெற்றோர்களை மன்னித்து விடு நாயனே. எங்களுடைய பெற்றோர்களை நீ கண்ணியப்படுத்துவாயாக. அவருடைய கபர்களை நீ பிரகாசமாக்கி வை யா அல்லாஹ். அவர்களுடைய கபரை நீ பிரகாசமாக்கி வை யா அல்லாஹ். அவர்கள் உயர்ந்த இடத்தில் வாழ வேண்டும். எங்களை பெற்றெடுத்தவர்கள் நாயனே, அவர்களை நீ கண்ணியப்படுத்துவாயாக. எங்களை சிறுபிராயத்தில் அவர்கள் இரக்கம் காட்டியது போல யா அல்லாஹ் அவருடைய பெருவயதிலேயும் அவர்கள் மௌத்தானத்திற்கு பிறகும் யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு எந்த விதமான நோய்பிணிகளும் வந்து விடாமல் பாதுகாத்து அருள்புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஜோடிகளுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்துருவாயாக. அவர்களுக்கு உயர்ந்த நிலையை நீ தா யா அல்லாஹ். உயர்ந்த அந்தஸ்தி தா யா அல்லாஹ். பக்குவமான நிலை எங்களுக்கு தா யா அல்லாஹ். பக்குவமான வாழ்க்கை எங்களுக்கு தா யா அல்லாஹ். ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை தா யா அல்லாஹ். அன்பு கலந்த வாழ்க்கை வாழ வேண்டும் நாயனே. யா அல்லாஹ் தவறான வாழ்க்கை வாழ்ந்து விடாமல் எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். ஒவ்வொருவரும் அவரவர்கள் ஜோடிகளோடு சந்தோஷமாக கண்ணியத்தோடு வாழ வேண்டும் நாயனே. யா அல்லாஹ் அதற்கு நீ அருள் செய்வாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ குடும்பங்களில் ஜோடிகள் அமையாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் நாயமே. அவர்களுக்கு நல்ல ஜோடிகள் ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல ஜோடிகள் ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ். எல்லா திருமணம் முடித்தும் எத்தனை பேர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த ரமதான் மாதத்தின் பொருட்டால், இந்த நிகழ்ச்சியின் பொருட்டால், இந்த இடத்தின் பொருட்டால் யா அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நீ கொடு யா அல்லாஹ். குழந்தை பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். அடுத்த வருடம் அவர்கள் குழந்தைகளோடு இந்த நிகழ்ச்சிகளுக்கு வருவதற்கு நீ தௌஃபீக் செய் யா அல்லாஹ். உயர்வானவனே, உயர்வான யா அல்லாஹ் இடத்தில் எங்களை நீ வாழச் செய்வாயாக. கண்ணியமானவனே, கண்ணியமான இடத்தில் எங்களை நீ வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் அந்தஸ்துள்ளவனே, எங்கள் அந்தஸ்துள்ள வாழ்க்கை எங்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் பாவம் செய்து நாங்களே எங்களுடைய அந்தஸ்துகளை குறைத்துக் கொள்ளும் அந்த நிலையை விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். பாவத்தை விட்டு நாங்கள் தவிர்த்து இருக்க வேண்டும் நாயனே. பாவத்தை விட்டு வெகு தூரத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் நாயனே. எங்களுக்கும் எங்களுடைய பாவத்திற்கும் யா அல்லாஹ் மஷ்ரிக்கும் மக்ரிபுக்கும் எவ்வளவு தொலைதூரம் இருக்குமோ அந்த தூரத்தை யா அல்லாஹ் நீ ஆக்கி விடுவாயாக. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். யா அல்லாஹ் கடனை விட்டும் பாவத்தை விட்டும் எங்களை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. கடன் இல்லாத வாழ்க்கையை யா அல்லாஹ். கடனோடு நாங்கள் மரணித்து விடக்கூடாது நாயனே. கடன் வாங்கும் நிலையை விட்டு எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். கடனை நாங்கள் வாங்கி இருந்தால் அதை எப்படி கொடுக்க வேண்டுமோ அந்த முறையில் நாங்கள் கொடுத்து விடுவதற்கு உண்டான தௌஃபீக் தா யா அல்லாஹ். உயர்வானவனே, கடனை விட்டும் எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். வட்டி கடனை விட்டும் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். நகை கடன்களில் இருந்து பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். பேங்கு கடனில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். குழு கடனில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். கடன் வாங்கிதான் ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்ற அந்த நிலையை விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். இந்த தெருவாசிகளை செழிப்பாக வாழ வேண்டும் நாயனே. யா அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தில் வாழ வேண்டும் நாயனே. எல்லா மக்களிடத்திலும் வசதி வாய்ப்புகளோடு வாழ வேண்டும் நாயனே. அந்த வசதி வாய்ப்புகள் உனக்கு பொருத்தமான வசதி வாய்ப்புகளாக இருக்க வேண்டும் நாயனே. ஹலாலான முறை இருக்க வேண்டும் நாயனே. யா அல்லாஹ் கிருபையாளனே, நாங்கள் சிறு வயதிலே மூத்தாயிடக்கூடாது நாயனே. உன் அருளால் நாங்கள் வாழ வேண்டும் நாயனே. சிறு வயதிலே நாங்களோ எங்களுடைய பிள்ளைகளோ யா அல்லாஹ் சிறு வயதிலே மூத்தாகி விடாமல் பாதுகாத்துக் கொள் நாயனே. யா அல்லாஹ் எங்களுக்கு நீண்ட ஆயுளைக்கூடிய யா அல்லாஹ். உன் அருளால் எங்களுக்கு நீண்ட ஆயுளைக்கூடிய யா அல்லாஹ். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் எங்களுக்கு நீண்ட ஆயுளைத்தா யா அல்லாஹ். ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளைத்தா யா அல்லாஹ். அந்த வாழ்க்கையை நாங்கள் செழிப்போடு வாழ வேண்டும் நாயனே. யா அல்லாஹ் சிறுபிராயத்திலேயோ எந்த வயதிலேயும் யா அல்லாஹ் நாங்கள் முதுமையிலும் சரி யா அல்லாஹ் இயல்பையை நாங்கள் சந்தித்து விடக்கூடாது நாயனே. வறுமையை நாங்கள் சந்தித்து விடக்கூடாது நாயனே. வறுமை இல்லாத வாழ்க்கையை தாயா அல்லாஹ். செழிப்பான வாழ்க்கையை தாயா அல்லாஹ். உயர்வான கண்ணியமான அந்தஸ்துள்ள வாழ்க்கையை தாயா அல்லாஹ். இந்த தெருவாசிகள் அனைவரும் உயர்வான வாழ்க்கை வாழ வேண்டும், அந்தஸ்துள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், வசதியானவர்களாக வாழ வேண்டும் ரப்பே. யா அல்லாஹ் அதற்கு நீ அருள் செய்வாயாக யா அல்லாஹ். யாரெல்லாம் வெளிநாடுகளில் இந்த தெருவாசியில் இருக்கிறார்களோ அனைவருக்கும் நீ அருள் செய்ய அல்லாஹ். எங்களுடைய குடும்பங்களில் யாரெல்லாம் வெளிநாடுகளில் இருக்கிறார்களோ அனைவருக்கும் அருள் செய்ய அல்லாஹ். அனைவருக்கும் நீ முழுமையான பாதுகாப்பை கொடு யா அல்லாஹ்.
அல்லாஹ். அனைவருக்கும் யா அல்லாஹ் நீ நல்ல ஒரு வாழ்க்கையை நீ அமைத்துக் கொடு யா அல்லாஹ். யாரெல்லாம் விசா இல்லாமல் கார்டுகள் இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அனைவருக்கும் யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ வெற்றியை கொடு யா அல்லாஹ். அவர்களுக்கு உண்டான அந்த நாட்டிலே வாழ்வதற்கு உண்டான அந்த தகுதிகளை நீ கொடு யா அல்லாஹ். எந்த விதமான ஆபத்துகளும் பயம் இல்லாமல் வாழக்கூடிய அந்த தகுதிகளை நீ கொடு யா அல்லாஹ். அவர்களுக்கு யா அல்லாஹ் அந்த நாட்டில் அங்கீகாரத்தை கொடு யா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, எத்தனை பேர் வெளிநாடுகளில் சென்று வேலை வாய்ப்புகள் இல்லாமல் அலைகிறார்கள் நாயனே. அந்த வேலை வாய்ப்புகள் கொடு யா அல்லாஹ். சரியான உயர்வான சந்தஸ்தை உயர்வான சம்பளத்தை நீ கொடு யா அல்லாஹ். உயர்வான சம்பளத்தை கொடுத்து யா அல்லாஹ் அவர்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழும் அந்த பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். நாயனே, யாரெல்லாம் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையோடு முயற்சிகள் செய்கிறார்களோ அனைவருக்கும் யா அல்லாஹ் நல்ல முயற்சிகளை கொடு, நல்ல இடத்தை கொடு யா அல்லாஹ். விசாக்கள் சீக்கிரமாக வந்து நல்ல வேலைகள் போய் சேர்ந்து நல்ல முறையில வாழ்க்கை வாழ்வதற்கு, உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய் யா அல்லாஹ். எந்த மக்களும் நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நாயனே. நாங்கள் தொழுகையை விட்டுவிடக் கூடாது நாயனே. உன்னை மறந்து நாங்கள் வாழ்ந்து விடக்கூடாது நாயனே. ஷரியத்தை விட்டு நாங்கள் அப்பாற்பட்டு வாழ்ந்து விடக்கூடாது நாயனே. அதற்கு நீ அருள் செய்வாயாக யா அல்லாஹ். ஆரோக்கியமான வாழ்க்கையை தா யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய நோயின் காரணமாக எங்களுடைய உடல் உறுப்புகள் யா அல்லாஹ் செயலிழந்து போகும் நிலையை விட்டும் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எந்த உறுப்புகளும் செயலிழந்து போயிடக்கூடாது நாயனே. எங்களுடைய உடல் உறுப்புகள் வெட்டி எடுக்கும் நிலையிலிருந்து பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். திடீர் மரணங்களோ, திடீர் ஆபத்துகளோ, சிறு வயதில மரணமோ, அப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையும் வந்து விடாமல் நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஆஸ்பத்திரியுடைய சிரமத்திலிருந்து பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். ஒரு சின்ன தலைவலி என்று காய்ச்சல் போனாலும் கூட நிறைய செலவீனங்கள் வருகிறது நாயனே. யா அல்லாஹ், அந்த ஆரோக்கியத்தை எங்களுக்கு தா யா அல்லாஹ். ஆரோக்கியம் குன்றி போவதற்கு உண்டான எல்லா நிலைகளிலும் இன்னைக்கு யா அல்லாஹ் நடந்து கொண்டு இருக்கிறது நாயனே. நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் யா அல்லாஹ் ஆரோக்கியம் இல்லை யா அல்லாஹ். நாங்கள் குடிக்கக்கூடிய பானங்களில் யா அல்லாஹ் ஆரோக்கியம் இல்லை யா அல்லாஹ். நீ யாரை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறாயோ அவர்களை தவிர எல்லாரும் ஆரோக்கியமற்றவர்கள். நீ யாருக்கு ஹிதாயத்தை கொடுத்தாயோ அவர்களை தவிர எல்லாரும் ஹிதாயத்தை விட்டு தூரமானவர்கள். நீ யாருக்கு ஆஃபியத்தை அல்லாஹ் நேர்வழியை, நீ யாருக்கு நேர்வழியை காட்டினாயோ அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். நீ யாருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தாயோ அவர்கள் தான் ஆரோக்கியம் பெற்றவர்கள். நான் அந்த ஆரோக்கியத்தை எங்களுக்கும் நீ தாயா அல்லாஹ். எங்களுக்கும் நீ தாயா அல்லாஹ். எங்களுக்கும் நீ அந்த ஆரோக்கியத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ தாயா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களுடைய மறுமையுடைய வாழ்க்கையை எங்களுக்கு சிறப்பாக்கி தாயா அல்லாஹ். நல்ல வாழ்க்கையை எங்களுக்கு தாயா அல்லாஹ். கபருடைய வாழ்க்கை, மஹ்ஷருடைய வாழ்க்கை, சொர்க்கத்துடைய வாழ்க்கை எங்களுக்கு அல்லாஹ் உனக்கு பிடித்தமானதாக நீ ஆக்கி தாயா அல்லாஹ். நரகத்தை விட்டும் எங்களுக்கு இந்த மாசத்தில் விடுதலை தாயா அல்லாஹ். நரகத்தை விட்டு முழுமையான பாதுகாப்பை எங்களுக்கு நீ தாயா அல்லாஹ். எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய தாய்மார்கள், தந்தைமார்கள் யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகள், சந்ததிகள் எல்லாருக்கும் யா அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை நசீபாக்கி தா யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த துஆவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும் உன் கண்ணியத்தின் அருள் பொருட்டாலும் அங்கீகரித்துக் கொள்வாயாக. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم ربنا رب رحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم وبارك يا رب بالمصطفى. بلغ مقاصدنا واغفر لنا ما مضى واسمح لنا ما مضى يا واسع الكرم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله. فإن تولوا فقل حسبي الله. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. صلى الله تعالى وسلم وبارك ورحمة على رسولك وخير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده. سبحانك اللهم بحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.